அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு மினி ஷாப்பிங் விளாக் பார்க்கலாமா? நான் இன்றைக்கி ராம்நாட்டில் இருக்க இலாஹி ஷாப்பிங் மால் தாங்க போயிருந்தோம். இதில் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எங்களுக்கு தெரியவே இல்லை. நாங்கள் ஷாப்பிங் மாலில் போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சிச்சு. நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய இதில் பை ஒன் கெட் ஒன்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃபரை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த டைமில் போனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நாங்கள் போன டைம் டேட்டு 5/7/2025 நேற்று தான் நாங்கள் போனோம். ஸோ இந்த ஆஃபரை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னொரு ஆஃபர்ஸும் கொடுத்துருக்காங்க. அதிரடி ஆஃபர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நான் கடைசியில் சொல்கிறேன். அது எந்த ஷாப்பிங் மாலையும் கொடுத்துருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. இதில் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் இந்த ஆலு பிஜி வாங்கியிருந்தோம் பாருங்கள். இதில் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ கொடுத்துருந்தாங்க. இந்த ஆஃபர் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நிறைய ஐட்டம் வாங்கினோங்க. நிறைய திங்ஸ் நாங்கள் எல்லாமே ஆஃபரில் தான் வாங்கியிருந்தோம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஆஃபரில் தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே ஆஃபரில் இருக்குது. இங்கே போய் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்லேஜி பிஸ்கெட் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பார்த்த உடனே வாங்கலான்னு தாங்க தோணுச்சு. பட் நம்ம சாப்பிட்ட அந்த பார்லேஜி டேஸ்ட் இது இருக்காது. இதோடைய கலரே வேறு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிஸ்கெட் எல்லாத்துக்குமே ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் ஆஃபர்ஸ் உள்ள எல்லாத்தையுமே நாங்கள் பை பண்ணி வாங்கிட்டோம். அதனால் நல்ல ஆஃபரு. நிறைய சாக்லேட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கெலாம் ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. என்னோடய குட்டீஸ் எல்லாமே இந்த சாக்லேட்டு ஸ்நாக்ஸ் ஐட்டம் இது எல்லாத்தையுமே அள்ளி போட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா ஆஃபரில் தானே இருக்குது, வாங்குங்க அப்படின்னு சொல்லியாச்சு. நீங்களும் போனால் மறக்காமல் வாங்குங்க. நான் மயோனஸ்லாம் வாங்கியிருந்தேன். மயோனஸ்க்கெலாம் 5% ஆஃபர் போட்டிருந்தாங்க. அப்புறம் நட்ஸுக்கெலாம் ஆஃபர் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அதை நான் சரியாக கவனிக்கலைங்க. ஆனால் பாக்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் குட்டியாக வாங்கணும் அப்படின்னு நினச்சாலும் குட்டியாகவும் கொடுத்துருக்காங்க. பெருசாக வாங்கணும்னு நினச்சாலும் பெருசாகவும் கொடுத்துருக்காங்க. தனித்தனியாக நீங்கள் கிராம் கணக்கில் லூஸில் வாங்குறதா இருந்தாலும் அப்படியுமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் சைனீஸ் மேகி, எவ்வளோ வெரைட்டி மேகிஸ் இருக்குதுன்னு பாருங்கள். நிறைய மேகிஸ் இருக்குது. நாங்கள் எல்லாத்துலேயுமே 2 பாக்கெட் வாங்கியிருந்தோம். மேகிஸ் எதுலேயுமே ஆஃபர்ஸ் கிடையாது. ஆனால் நிறைய வெரைட்டி சைனீஸ் மேகிஸ் கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு சைனீஸ் மேகி பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் எப்போ மாலுக்கு போனாலும் இந்த மேகிஸ் எல்லாம் நாங்கள் வாங்குகிறோம். ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணால் நல்லா இருக்குமே. இப்போ நார்மலாக மேகி ஈப்பி அதெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம். இந்த மாதிரி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பிக்கிள் வாங்கியிருந்தோம். இதுலேயுமே பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போட்டிருந்தாங்க. இதுவுமே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டானதுங்க. இதை நான் எப்போ போனாலும் நான் எடுத்துருவேன். இது ரெடிமேட் தொக்கு அப்படின்னு சொல்லலாம். லெமன் ரைஸ், புளியோதரை, அப்புறம் வத்த குழம்பு, அப்புறம் டொமேட்டோ ரைஸ் குழம்பு அந்த மாதிரி இருந்துச்சு. இதுவுமே பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ தான். இது நம்ம சுட சுட நம்ம சாப்பாட்டில் போட்டு பெரட்டி சாப்பிட்டோமாக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் எப்போ போனாலும் நான் எடுத்துருவேங்க. இன்றைக்கி நான் எடுத்தது வத்த குழம்பும் லெமனும் எடுத்தேன். போன மாதம் நான் புளியோதரையும் டொமேட்டோ இதுவும் எடுத்தேன். இங்கே பாருங்கள், நாங்கள் நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. பட் ஆஃபர்ஸ் ரொம்ப கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. இதுவுமே பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ தான் போட்டிருந்தாங்க. இதோட ரேட்டு 30 மாதிரி இருக்கும். பை ஒன் கெட் ஒன் மசாலா ஐட்டம் எல்லாமே பை டூ கெட் ஒன் ஃப்ரீ போட்டிருந்தாங்க. ரேட்டும் கம்மியாக இருந்துச்சு. நான் அதிரடி ஆஃபர்னு ஒன்று சொல்லியிருந்தேன்ல, அதுதாங்க இது. இது எப்படின்னா பாருங்கள், 1500 நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம்னா 10 முட்டை 5 ரூபாய்க்கு தராங்க. 2500 நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம்னா ஒரு ப்ளஸ் 3000 ரொம்பவே நல்லா இருக்குல்ல.